ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி February 14th வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எங்களோட வேலண்டைன்ஸ் டேயை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வச்சு செலிப்ரேட் பண்ணோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன். வறுத்தெடுத்த மாவை அப்படியே சைடில் வச்சுட்டு ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக கேரட் நான் எடுத்தேன். கேரட்டோட தோலை முதல்ல சீவி எடுத்துக்கிட்டேன். கேரட்டோட தோலை நீக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். நல்ல சின்னதாக இதை துருவி எடுத்துக்கிட்டேன். எல்லா கேரட்டுகளையும் துருவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடாந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா சூடாந்து நான் துருவி வச்சுருந்த அந்த கேரட்டு அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கேரட்டு நல்லா வேகிறது வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். கேரட்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக ஏலக்காயும் அப்படியே தட்டி சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். கேரட்டு கூட நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனி நான் ஒரு பீட்ரூட் எடுத்து அதனோட தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டேன். பீட்ரூட்டோட தோலை நீக்கிட்டு அது நல்லா கழுவினதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிட்ட பீட்ரூட்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இனி நம்ம இந்த ஜூஸை மட்டும் தனியாக அரிப்பை பயன்படுத்தி அரைச்சி எடுத்துக்கணும். அந்த ஒரு பீட்ரூட்லேருந்து இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிது. இதை நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இனிப்புக்காக 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 3 ட்ராப்ஸ் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாரம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அப்படியே கொதிச்சிட்ருக்கூடிய இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கூடிய அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்ல மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு பிசைகிறது இடியப்ப மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிடணும். முதல்ல மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா கை பொறுக்க சூடு வந்தது கையால் பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிக்கணும். கை பொறுக்க சூடு வரும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு கரெக்ட் பக்குவத்துக்கு வந்துடும். மாவில் எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம பிசைகிறதுனால கையில் எதுவுமே ஒட்டாமல் வந்துடும். இடியப்பம் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இடியப்பாச்சில் ஒட்டாமல் வரும். நாம் இன்றைக்கி இலையப்பம் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இந்த வாழை இலையை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அதனால் ஸ்பெஷலாக பண்ணணும் தான் இப்படி பண்ணது. 2 இலையை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 2 வாழை இலையிலையுமே எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை எடுத்து அதே ஹார்ட் ஷேப்புக்கு வாழை இலையில் வச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி 2 ஹார்ட்டும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருந்த கேரட் ஸ்டஃபிங் உள்ளாடி வச்சுட்டேன். கேரட் ஸ்டஃபிங்கை வச்சப்போ இப்போவே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. அப்புறமா இன்னொரு ஹார்ட் எடுத்துகிட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அந்த சைடு எண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். எல்லா பக்கம் அந்த சைடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி லைட்டாக ஷேப்புக்காக உருட்டி விட்டுக்கிட்டேன். எல்லாத்தையுமே உருட்டி விட்டுட்டு அப்படியே வாழை இலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் ஹார்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. இனி நாம் இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஹார்ட்டு அப்படியே வைக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு வாழை இலையும் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆவியில் வேக வைக்கணும். 30 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்புறமா அதுக்கு மேலே மூடி வச்சுருந்தா வாழை எல்லாத்தையும் நீக்கினதுக்கப்புறமா நான் என்னோடய ஹஸ்பண்டும் வேலண்டைன்ஸ் டேயை இதை கட் பண்ணி கொண்டாடிட்டோம். இந்த இலையை இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து என்ன இருக்கான்னு கேட்டு சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலண்டைன்ஸ் டே நாங்கள் இப்போ தான் ஸ்பெஷலாக கொண்டாடினோம். நீங்கள் எந்த மாதிரி உங்களோட வேலண்டைன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.